Hello guys, welcome back to BS vlogging. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். அது என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து என்னோட கிட் பேக் டூரை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. லைக் விராட் கோலி வந்து அவரோட 18 ஏஜில் வந்து ஒரு கிட் பேக் டூர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்மளும் ஒரு கிட் பேக் டூர் போட்டுடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பழைய கிட் பேக். இந்த கிட் பேக் வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிட் பேக் வந்து இப்போ கிழிஞ்சு போச்சு. இந்த பாருங்க எப்படிலாம் கிழிஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க, எப்படிலாம் கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ முன்னாடி எல்லாமே கிழிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு புது கிட் பேக் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்க, வாங்க வாங்க வாங்க, கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா, கொஞ்சம் பேக்கில் போங்க, ரொம்ப கிட்ட வாங்க. பாருங்க, இதில் வந்து ஒரு பெரிய கிட் பேக்கு, இதோட சின்ன கிட் பேக் வந்து ஒரு 1200 சொன்னாங்க. ஸோ இது எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்தா 1500 கிட்ட வந்தது. ஸோ ஓகே, 200 தானே டிஃப்ரென்ஸு. ஸோ இதே வாங்கிக்கலாம். அண்ட் குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்செல்லாம் இருக்குது, இந்த புஷ்ஷெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷூ வைக்கிறதுக்கு ஜிப்பு. பேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேட் வைக்கலாம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ எங்கே வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் ஸ்போர்ட்ஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜேஎஃப் ஸ்போர்ட்ஸு. ஓகே வாங்க இப்போ பேட் பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ராசியான பேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இது வந்து ராசியான பேட்டு. இந்த பேட்டு வந்து எப்படியோ ஒரு 5-6-7 இயர்ஸ் விளையாடி ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா உடஞ்சி போச்சு. ஸோ இது வந்து தூக்கி போடாமல் ராசியாக வச்சுருக்கேன். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பேட்டு இங்கே பாருங்க எப்படி இந்த பேட்டில் தான் விளையாடிக்கிட்டும் இருக்கேன் இப்போ தான். இது வந்து ஒரு அண்ணாதே, ஸோ புதுசாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்காரு. இதுவும் பாருங்கள். ஓகே, இந்த பேட்டு இப்படி வச்சிடலாம். ஸோ இந்த 3 பேட்டு, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எப்படி தள்ளிடலாம். அதுக்கப்புறம் கம்மிங் டு பேட். ஓகே, இந்த பேடும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும். ஸோ இந்த பேட் வாங்கினால அப்போ தான் இந்த பேட் வந்து வாங்கினது. இது ஆக்சுவலி டீம் பேட். இது வந்து போட்டு கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ வரையும் செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாப்லர் பின்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும். இந்த பாருங்கள். ஸோ பேட் வந்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டி வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து இங்கெல்லாம் பட்டா வந்து முட்டி பயங்கரமாக வலிக்குது. எல்பிடபிள்யூ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பேஸ் போலிங்ஸில் பார்த்து பட்டாலோ பயங்கரமாக வலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து விக்கெட் கீப்பரில், ஸோ நம்மளுக்கு எப்பவுமே இருக்குது விக்கெட் கீப்பிங் பேடு. நீங்கள் வாங்க, இதுதான் வந்து ஃபஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேடு. இதுவும் வந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் லூஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா இந்த சவுண்டு பார்த்தீங்களா இப்படி இருந்து. ஸோ லூஸ் ஆயிடுச்சுனால இது வந்து புதுசு வாங்கிட்டோம். இங்கே பாருங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சேஃப்டியாகவும் இருப்போம், நம்ம முட்டிக்கும் சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக விக்கெட் கீப்பர்னால விக்கெட் கீப்பிங் க்ளவும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் க்ளவ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கிழிஞ்சு போச்சு. இது எல்லாமே நல்லாயிருக்கும், உள்ள அந்த பட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது கிழிஞ்சு போச்சு. இதனால வந்து நம்மளுக்கு இந்த பால் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் அகெயின் ஒரு ஸ்பேர் விக்கெட் கீப்பிங் க்ளவ் வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்களா இதுவும் வந்து போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு புதுசாக ஒன்று வாங்கணும். பட் இது ஓகே தான், இப்போ கிழியல, இந்த ரஃப்னஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் இன்னர்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியம்ன்ட்டு விக்கெட் கீப்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஏன்னா பால் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். ஃபோர்ஸாக வரும்போது அந்த க்ளவ் ஓகே தான், பட் இன்னர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்க்கோ அவ்வளோ சீக்கிரம் அடிப்படாது.
ஸோ இப்போ வந்து ரொம்ப மெயினானது உங்களுக்கே தெரியும், அப்டமன் கார்டு பாருங்கள் எத்தனை வச்சுருக்கேன்ட்டு. அப்டமன் கார்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக வாங்கணும், குவாலிட்டியாக வாங்கி அதை கரெக்டாக சேஃபாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நல்லது. அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். எப்போவுமே விளையாடும் போது ஹெல்மெட் போட்டு தான் விளையாடணும். ஹெல்மெட் போடாமல் தயவுசெய்து விளையாடாதீங்க. எப்படி இருக்குன்னே தெரியாது டே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து இங்கே அடிபட்டிருக்கு, உள்ள ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, டீத் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேக்லலாம் இங்கே அடிபட்டுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஃபேஸில் இங்கே அடிபட்டிருக்கு சில பேருக்குலாம், ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஹெல்மெட் போட்டு விளையாடணும். அதே மாதிரி இதுவும் இந்த ஹாஃப் ஹேண்ட் போடுறதுக்கு ஸ்லீவ், இந்த ஒயிட் பாலுக்கு யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி இது வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நம்ம ஹெட்டில் போடுவோம்ல, ஹெட்டு குல்லா மாதிரி, அது ஒரு இது நம்ம ஹேருக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது வந்து ஃபிங்கர்ஸ்க்கு போடுறது இது பார்த்தீங்களா. இது ஏன் நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் விக்கெட் கீப்பிங் போடும்போது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மீறிய வந்து இந்த டை பேட்ச்சு அதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அடிப்பட்டால் ஒரு வாட்டி 2 வாட்டி அடிப்படும், அதுக்கப்புறம் அது ரத்தம் கட்டிக்கும், ரத்தம் கட்டிட்டு இதாகிடும். அண்ட் இது வந்து கிழிஞ்சிடுச்சு இல்லை, அதனால் நம்ம வந்து ஒரு புது பேட் வாங்கியிருக்கோம், எஸ்எஸ் பேட். ஸோ எஸ்எஸ் பேட் வாங்கியிருக்கோம். எஸ்எஸ் பேட் கூட சேர்த்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளவுஸ் தான் வச்சுருந்தோம். இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்னஸ் போயிடுச்சு அண்ட் க்ளவ் கிழிஞ்சிடுச்சு. இந்த இதுவும் போயிடுச்சு. இது நல்லா இருக்குது, பட் இந்த கிரிப்னஸும் இந்த க்ளவ் கிழிஞ்சிச்சு. அதனால் வந்து ஒரு புது க்ளவ் வாங்கிட்டோம். எம்ஆர்எஃப் நம்ம தலைவனோட பிராண்டு பார்த்தீங்களா. ஓகே, எப்பவுமே வந்து க்ளவுஸ் வந்து ஒரு 2 க்ளவுஸ் வச்சுங்க ஸ்பேராக, அப்போ தான் வந்து விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எஸ்எஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 3800 ஆயிடுச்சு. இது ரெண்டுமே, இதுவும் க்ளவும் சேர்த்து ஒரு 3800 ஆயிடுச்சு. அந்த கிட் பேக் புதுசு வந்து 1500. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த அது ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்ன எதுன்ட்டு சொல்லியாச்சு. இப்போ வந்து வாங்க நம்ம புது கிட் பேக்கில் வந்து நம்மளோட கிட்ஸ் எல்லாம் அடுக்கலாம். இப்போ இங்கே வந்து கீப்பிங் பேடு வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே ஒரு பேடு, அட் த சேம் டைம் இங்கே ஒரு பேடு கொடுப்பா. அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம ரெண்டுமே அங்கேயே வச்சிடலாம் பிளேஸ் அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்காது, அப்போ தான் பேலன்ஸாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஹெல்மெட் எடுப்பா. ஹெல்மெட் ஓகே, ஹெல்மெட் பாருங்க. ஹெல்மெட் இப்படி வச்சிடுறேன், ஓகேங்களா. இப்போ புது பேட் எனக்குப்பா. ஓகே, அதே மாதிரி இதுவும் இது இப்படி வச்சுக்கிறேன். ஓகே பட்பா. இதே மாதிரி இன்னொரு பேடு இப்படி வச்சிடுறேன். ஸோ கரெக்ட் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ நம்ம இந்த புது க்ளவ் எடுப்பா. க்ளவ் இதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பேட் எடுப்பா. 2 பேட் எடுப்பா. ஃபர்ஸ்ட் பேட்டு பார்த்தீங்களா, பேட்டு போட்டு முன்னலாம் ஃபர்ஸ்ட் அந்த கிட் பேக்கில் பார்த்தீங்கன்னா பேட் வந்து பாதி அந்த ஹேண்டில் வெளியே தெரியும். ஸோ மழையில் நெஞ்சா வந்து பேட்லாம் இதாகிடும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பேட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பேட் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி க்ளவ், விக்கெட் கீப்பிங் க்ளவ் அப்படி எப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த க்ளவ் இப்போ நம்மளுக்கு வைக்கலாம், பட் இப்போ தேவையில்லை, அப்படி தூக்கி வச்சிடலாம். இப்போ அந்த ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் தூக்கி வச்சிடலாம் இப்படி. இந்த சேம் டைம் இப்போ வந்து கார்ட்ஸ் போட்டுடலாம் இப்படி.
நம்மளோட ஸ்லீவு, அப்புறம் ஃபிங்கர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹெட் காஃப் முடிக்கலாம். இந்த க்ளவ் வந்து ஸ்பேர் வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து ஓகே இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ஸ்பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ வைக்கலாம். இப்போ வந்து ஷூ, அதுக்கப்புறம் உங்களோட திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஜஸ்ட் வந்து இது நான் வந்து உங்ககிட்ட காட்டணுன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இதுதான் நான் எவ்வளோ கிரிக்கெட் லவர்ன்ட்டு ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸு, உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட யூடியூப்பை பிஎஸ் vlogging சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரம் சமீர். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சியர்ஸ்.